சீக்கிரமாக ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இட்ஸ் a critical situation, மேக் இட் ஃபாஸ்ட். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அது என்னன்னு இப்போ எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வேறு 1 hour ஆகும். வந்தால் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர் டாக்டர் என்னாச்சு இவனுக்கு? தெரியல, மேபி காலையில் சாப்பிடாம இருந்தனால இந்த மயக்கம் வந்திருக்கலாம் போல. ஓ எங்க காலைல சாப்பிட்றான்னு சொன்னா கேட்குறான் அவன். சாப்பிடாதனால தலைவலிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தான். ஒன்றும் ஆகாது, நாங்க இருக்கோம். ம் ஷாலினி, இதுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது போடா. இதுக்கான அர்த்தம் ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன். பேஷண்டோட அட்டெண்டர் யாரு? உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. ஓகே. உங்களை யார் ஐசியூக்குள்ள விட்டது? வெளியே போங்க. சிஸ்டர், அந்த பேஷண்ட்க்கு ஆப்ரான் மாத்துங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். பேஷண்ட் வீட்டிலேருந்து யாரும் வரலைங்களா? ஏன் டாக்டர் என்னாச்சு? அவர் அடிக்கடி தலைவலிக்குதுன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இல்லைங்களே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். ம், சொல்லியிருக்கான். இத்தனைக்கும் அதுவும் பொதுவாக தான் சொல்லியிருக்கான். சரி, அவர் வண்டியில் போகும்போதும் அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ தலையில் அடிபட்ட மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். ஆமா டாக்டர், ஒரு டைம் ஜாகிங் போறப்போ கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அப்போ தலையில அடிபட்டுருச்சு. ஒருவேளை அதனால தலைவலி இருக்குமோ? ஐம் சாரி டு சே திஸ். உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஹரிஷ் இஸ் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவருக்கு லெட் மீ எக்ஸ்பிளைன். ஆப்டிக்கலில் அடிபட்டனால உள்ள ஹயாய்ட் போனில் டேமேஜ் ஆகிருக்கு. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பின்மண்டையில் ஒரு சுற்றி வச்சு அடித்த மாதிரி. இப்போது நம்ம கையிலையோ கால்லையோ அடிபட்டா உள்ள வீக்கமாக உள்ள அதே மாதிரி தான் மூளையும் உள்ள வீக்கமாயிருச்சு. மூளைக்கு வர வேண்டிய பிளட் அண்ட் ஆக்சிஜனை வரவிடாமல் தடுத்துருச்சு. இப்போ அவருக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். டாக்டர், இது காப்பாற்றவே முடியாதா? காப்பாற்றிருக்கலாம் அவருக்கு அடிபட்டதுலேருந்து 1 or 2 days. பட் நவ் ஹீ இஸ் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன் இப்படி பண்ண? சிஸ்டர், பேஷண்டோட திங்ஸ். ஷாலினி, இது நல்லா இருக்குல்ல? டேய், அதெல்லாம் நல்லா இல்லை, வாடா. இது டே 5. ஹாய் பிங்கி. அவன் பேர் தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. யார் அந்த மேஜிக் மேனா? மேஜிக் மேன் யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பியா? 11 AM நான் வந்தேன். எப்படியும் உன்னை பார்த்தா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும்.
எப்படியும் நான் சொல்ல மாட்டேன், அதான் லெட்டர் இமேஜ்லயாச்சும் சொல்கிறேன். அந்த மேஜிக் மேன் வேறு யாரும் இல்லை, நான் தான், ஹரிஷ். நான் காலேஜில் உன்னை பார்க்கறதுக்காகவே என்னோட கிளாஸை கட்டடிச்சிட்டு வருவேன். உன்னை அவ்வளோ பிடிக்கும். பேசாமல் இருந்தால் அழுகு வருது, பேசினா சண்டை வருது. இப்பயும் எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை, உன் கையை பிடிச்சி நடந்து போகணும், அவ்வளோதான். அதுக்கான வாய்ப்பை தருவியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்பயும் அழுகக்கூடாது. நீ என்னை விட்டு விலக நினைக்கும் அந்த நொடிற்கு முன் நீ நினைத்து பார்க்காத தூரத்திற்கு நான் சென்றிருப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தானோ அவ்வளோக்கு அவ்வளோ கவலையும் கொடுத்துட்டு போயிட்டான். இந்த கதையை மேலே சொல்ல இப்போ அவனும் இல்லை. எங்கே பார்த்தாலும் அவன் இன்னொரு வாட்டி வந்துட மாட்டானான்னு தான் மனசு ஏங்கி தவிக்குது. டெய்லி மார்னிங் சேர்ந்து ஒன்றா ஓடிட்டுருப்போம். இப்போது நான் மட்டும் ஓடிட்டுருக்கேன். எப்படி வந்தானும் தெரியல, எப்படி போனாலும் தெரியல. என் லைஃப்பில் வந்த ஒரு மேஜிக் மேன் மாதிரி.